ஆத்மா, மரணத்திற்கு பின் வாழும் மனிதர்களின் சூட்சும சக்தி. சித்தர்களாலும் சப்தரிஷிகளாலும் கட்டப்பட்ட இந்த தர்ம பூமி பல பாவிகளின் பாதச்சுவடுகள் பட்டு இன்று அதர்ம பூமியாகிவிட்டது. காரணம் பேராசை. அந்த பேராசை தரும் மகிழ்ச்சி நிரந்தரமானதல்ல. அன்பு, மனிதநேயம், இது மட்டுமே நிரந்தரமானது. இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வரை பாவத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த பூமியில். போன எபிசோட்ல அப்பாவின் நரேனுக்கு உருவான ஆபத்தை பத்தி பார்த்தோம். நரேனோட கனவுல வந்த அந்த பொம்மை யார்? நரேனோட கண்களுக்கு மட்டும் அது ஏன் புலப்படுது? நரேன் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சானா, இல்ல அவன் நண்பர்கள் தங்கியிருந்த இடத்துக்கே அவன் போய் சேர்ந்துட்டானா? வீட்டுக்கு பின்னால மடித்தது கேக்குது. யாரு நீ? யாரு? சொல்றேன், முதல்ல என்ன அவுத்து விட. நில்லு நரேன், பயப்படாத. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன நீ தாராளமா நம்பலாம். என்னால உனக்கு ஆபத்தே வராது. நீ எப்படி பேசுற? என் பேர் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அது பிரச்சனையே இல்லை. என்ன முதல்ல உன் கையால எடு. எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்றேன். தைரியமா என் கிட்ட வா நரேன். ஒரு வருஷமா நான் அந்த நிலவரையிலேயே அடைஞ்சு கிடந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ வந்து என்னை காப்பாத்தின. நீ சொல்றது எதுவுமே புரியலையே. புரிய வைக்கிறேன். என் பேர் நந்து. நான் இறந்து ஒரு வருஷம் ஆகுது. என்னது, இறந்துட்டியா? என்னை கொலை பண்ணிட்டாங்க. யாரு உன்னை கொலை பண்ணாங்க? சொல்றேன், என்னை இந்த வீட்டை சுத்தி காட்டு.
இந்த வீடு யாரோடது? என்னோடது தான். எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக உன்னை கொலை பண்ணாங்க? அங்க ஒரு டைனிங் ஹால் தெரியுதா? ஆமா. அத நல்லா பாரு. நடந்தது என்னன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன். அவங்க உங்க அம்மாவா? இல்ல, சித்தி. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர்தான் என்னோட அப்பா. அவர் சாப்பிடுற கடைசி சாப்பாடு அதுதான். ஏன்? அந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கு. அப்படியா? அதை வச்சது என்னோட சித்தி தான். எதுக்காக? எல்லாம் சொத்துக்காக. அதோ பாத்தியா, அதுதான் நான். இது என் செல்ல பொம்மை. இதுதான் என் உலகம். என்ன மாதிரியா இருக்கா? உன்னை நான் வர வச்சதுக்கு காரணமே அதுதான். ஒரே உருவம், ஒரே உயரம். உன்னால மட்டும்தான் அந்த மந்திரக்கட்டை உடைக்க முடியும். என்னோட இந்த உலகத்துல நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். என் மனச அந்த பொம்மை கிட்ட தான் சொல்லுவேன். என்னோட இன்னொரு நண்பன் என் செல்ல பத்து. எல்லாமே இப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்னை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவதான் என் மனைவி நிர்மலா. உன் மேல அவங்க ரொம்ப அன்பா இருக்காங்களே. பார்க்கறது எல்லாமே உண்மையாயிடாது. அவன்தான் ராஜதுரை, என் சித்தியோட தம்பி. என்ன இது? உன் ஒய்ஃபோட தலையில அவர் பூ வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு ஏற்கனவே இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? வேற எதுக்கு? முதல்லயே சொன்னல, என் பேர்ல இருக்கிற சொத்துக்காக தான் அவளை எனக்கு கட்டி வச்சாங்க. பொண்ணை கொடுத்து சொத்தை அப்பேஸ் பண்றாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட திட்டம் என்ன? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? இப்ப வந்திருக்கிற நந்துவோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 50 கோடி. 50 கோடியா? ஒரு ஆழாக்கு அரிசியும் உடம்ப சுத்திக்க ஒரு கோமண துணியும் இருந்தா அவனுக்கு போதுமே. அவனுக்கு 50 கோடியா? வக்கீல் சார், நந்து இறந்துட்டா சட்டப்படி என் பேருக்கு தானே எல்லா சொத்தும் வரும். கண்டிப்பா. அத பிளான் பண்ணி தானே உங்களுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பா அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். ஆமாமா, எனக்கும் நிர்மலாக்கும் இருக்கிற உறவை அவன் பார்த்துட்டான். இனிமேல் அவனை விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. அப்ப இப்பவே அவனோட கதையை முடிச்சிருங்க. முடிச்சிடலாம். ராஜ், அந்த குள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டான். அவனை பிடிச்சு தூக்கிட்டு வாங்க. இந்த சொத்து பூரா நீங்களே வச்சுக்கங்க சித்தி. என்னை இப்படியே விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்ன உயிரோட விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் சித்தி. என்ன விட்டுருங்க. அப்படியா? சரி, போய் தொலை. அங்கிள், நீங்களாவது சொல்லுங்க அங்கிள், நீங்களாவது சொல்லுங்க. என்ன விட்டுருங்க. டேய், இதுக்கு அஸ்திவாரம் போட்டவனே நான் தான்டா. இத்தனூண்டு இருக்கிற உனக்கு இவ்ளோ சொத்தா? உள்ள உங்களை எல்லாம் நம்பின எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்களே. உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? அது மனசாட்சி இருக்கிறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி.
நான் உன்னை இன்னொரு அம்மாவா தானே நினைச்சேன். நீ இப்படி என்ன ஏமாத்திட்டிய. ஏண்டா ஐயா. உன் மூஞ்சிக்கு உனக்கு என்ன கேக்குதா? வேண்டாம் வேண்டாம், இப்படி பண்ணாத. சாவுடா சாவு. அம்மா மாதிரியா? இந்தா, உன் அம்மா கையாலே சாவு. உள்ள பயலே. பணக்காரனாக பிறந்தது நந்துவின் குற்றமா? ஒரு தாலிக்கயிறு தாலி கட்டியவனின் கழுத்தை இருக்கும் மரணக்கயிறானது. காரணம் மனைவியின் பேராசை. பாவம் நந்து அழகான மனைவி என்று ஆராதித்திருப்பான். ஆனால் அவள் இனிப்பான விஷம் என்று இப்போதுதான் புரிந்திருக்கும். பாசத்தை காட்டும் மனைவி மனதில் பேராசையை வளர்த்து கொண்டால் உயிர் பறிக்கும் பாவச் செயல் நடக்கத்தானே செய்யும். இந்த பதபதைக்கும் கொடுமையிலிருந்து நந்து தப்பித்தானா? நரேன் என்ன முடிவெடுத்தான்? பேய் பிசாசுகள் பேசும்னு படிச்சிருந்த நரேனுக்கு ஒரே குழப்பம். பொம்மை பேசுமா? பொம்மை பேசாது. பேசுறது பொம்மைக்குள்ள இருக்கிற நந்துவோட ஆத்மா. எதுவும் வேண்டாம், உயிர் மட்டும் போதும் அப்படின்னு கெஞ்சின நந்துவுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாங்களா? நரேன் தன்னை போலவே உருவத்தில் இருக்கும் நந்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுவானா இல்ல திரும்பி ஓடிடுவானா? வாங்க பார்க்கலாம். கோடிக்கணக்கில் சுட்டு வச்சிருக்கிறவனுக்கு குட்டி உயிர் தானே. சாப்பிட சீக்கிரம் சாப்பிட. டைம் இல்லடா, சீக்கிரம் சாவு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் லஞ்சா பொண்ணு. இப்படிதான் அவங்களால அன்னைக்கு நான் கொலை செய்யப்பட்டேன். அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும். ஆனா அது என்னால முடியாது. அதனால எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நான் உனக்குள்ள செலுத்த போறேன். ஓகே. சார் சார் வணக்கம். சார் ஓகே பாய். சொல்லுங்க, என்ன வேணும்? நீயே சொல்றான். சார் காலையில ஃபோன் பண்ணியிருந்தா இல்லையா, அந்த மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா? ஓ, நீங்க தானா? காணாம போனவரோட பேர் என்ன? நரேன் சார். அவரோட உயரம் 3 அடி தானே? ஆமா சார்.
ஆமா நீங்கெல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். லீவுங்கிறதுனால வெக்கேஷனுக்கு வந்தோம் சார். எங்க தங்கி இருக்கீங்க? பச்சைமலை எஸ்டேட்ல சார். நீங்க எல்லாரும் சென்னை தானா? ஆமா சார். ஒருவேளை நரேன் சென்னைக்கு திரும்பி போயிருந்தா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். எப்படி சொல்றீங்க? அவனோட திங்ஸ் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு. அதை தவிர அவனால தனியா சென்னை வரைக்கும்லாம் போக முடியாது சார். இது ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பையன் காட்டுக்குள்ள தான் காணாம போயிருக்கணும். நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டு தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அப்படியே உங்க எல்லாரோட ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஓகே சார். சார் அவங்க அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது சார். ப்ளீஸ் சார், சீக்கிரமா நரேனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஷூர். நரேன் கிடைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. புரியுதா? ஓகே சார். ம். இன்னைக்கு சந்திர கிரகணம். கோடாங்கி சித்தர் சொன்ன மாதிரி இனி நந்துவால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இனி நிம்மதியா இந்த வீட்ல கால் எடுத்து வைக்கலாம். வாங்க. இந்த உலகத்திலிருந்து கொண்டு செல்ல அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உணராத பாவிகளால் ஒரு அப்பாவி ஜீவனின் உயிர் ஜலசமாதி ஆக்கப்பட்டது. பொதுவாக மரணத்திற்கு பின் ஆத்மாக்கள் எங்கெங்கு செல்லும்? சரீரத்தை விட்டு அகலும் அமைதியான ஆத்மாக்கள் 9 நாட்கள் வரை பூவுலகில் வாசம் செய்யுமாம். 10வது நாளில் அதற்கு சூட்சும சரீரம் கிடைக்க அது மேல் உலகிற்கு பயணிக்குமாம். ஆனால் நந்துவின் ஆத்மாவோ வேறொரு முடிவை தேடிச் சென்றது. அது நரேனை தனது ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தது. நந்துவின் விருப்பப்படி நடக்க நரேன் சம்மதிக்கிறானா? நண்பர்கள் ஒரு பக்கம் போலீஸ் மூலமா நரேனை தேடிட்டு இருக்காங்க. நரேன் இல்லாம எப்படி ஊருக்கு போகிறது? மகிழ்ச்சியோட இருந்தவங்க நிம்மதியை தொலைச்சிட்டாங்க. துடிக்க துடிக்க பறிக்கப்பட்ட நந்துவோட ஆத்மா தனக்கு துரோகம் செஞ்சவங்களை நரேன் வழியா பழிவாங்க முடிவு செஞ்சிடுச்சு. ஆனா கோடங்கி சித்தரோட உக்கிரமான மந்திர சக்திக்கு முன்னால நந்துவோட பழிவாங்கும் படலம் நிறைவேறுமா? இல்ல கோடங்கி சித்தரோட மந்திர சக்தியில சிக்கி நரேனும் மரணத்தை சந்திப்பானா? ஒரு உயிரை காவு கொடுத்து சொத்து அபகரிச்ச கும்பலுக்கு இனி கொண்டாட்டமா திண்டாட்டமா? பார்க்கலாம். ஏன் 50 கோடிக்கு இனிமே நாம தானே சொந்தக்காரங்க. இதுல என்னடி சந்தேகம்? இனி இந்த சொத்து சொகம் எல்லாமே நமக்கு தான். இவளுக்கு என்னக்கா தெரியும்? ஓலை குடிசையில இருந்து வந்தவ தானே இவ. அதான் இவளுக்கு என்ன சந்தேகம் போல. ஓலை குடிசையில இருந்த இந்த நிர்மலா தான் இப்ப இந்த பங்களாவோட இளவரசி. அப்ப நான் தான் இளவரசன். அக்கா நீ? நான் மகாராணிடா. இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் அடைய எத்தனை போராட்டம், எத்தனை கொலை. மனசு இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுல்ல? ரொம்ப நாளா பூட்டியே கிடந்த வீடுல பூனை ஏதாவது உள்ள சுத்திட்டு இருக்கோம். ராஜதுரை, மணி 8 ஆகுது. 9 மணிக்கு நல்ல நேரம். ஐயரை வர சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண. சரிக்கா. நல்ல நேரம் வந்துருச்சா? உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம்.
என்ன செய்யற? மந்திரம் சொல்றச்சே ஏதோ தடங்கல் ஆகுது. ஏன் மந்திரம் மறந்து போச்சா? அது இல்ல, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தீய சக்தி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. சரிம்மா. கோடங்கி சித்தரின் ஆலோசனைப்படி நாகராணி, நிர்மலா, ராஜதுரை மூவரும் நந்துவின் பங்களாவிற்குள் குடியேறினார்கள் ஒரு நல்ல நாளில். ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே நந்துவின் அரூப சக்தி அங்கே இருப்பதை இந்த கொலைகார கும்பல் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். சூழ்ச்சிக்கு எதிரான நந்து ஆவியின் ஆட்டம் ஆரம்பம். அநியாயமாய் உயிரை பறித்த கும்பல் மந்திரவாதியின் தற்காலிக சக்தியால் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க நரேனின் உடம்பிற்குள் நந்து முழுமையாக வந்துவிட்டான். நரேன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று பரிதவிப்புடன் தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் ஒரு பக்கம். நரேன் நண்பர்களிடம் எப்போது வந்து சேருவான்?